நேயர்கள் அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி. சவுந்தரபாண்டி போடும் பிளான். கனிக்காக மனம் இறங்கிய சண்முகம். அண்ணா சீரியலில் இன்று ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் தினமும் இரவு 8:30 மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் அண்ணா. இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் பாக்கியம் கனியை பார்க்க கிளம்ப சவுந்தரபாண்டி கனியின் உண்மையான அப்பா அம்மாவை கூட்டிக் கொண்டு கிளம்பிய நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பதை பார்க்கலாம். அதாவது பாக்கியம் சண்முகம் வீட்டுக்கு கிளம்ப இசக்கி நானும் வரேன் என்று சொல்ல, முதலில் நான் சண்முகத்தை சமாதானப்படுத்திவிட்டு அதுக்கப்புறம் உன்னை கூட்டிட்டு போறேன் என சொல்கிறாள். மேலும் இந்த விஷயம் பாண்டியம்மாவுக்கு தெரியக்கூடாது எனவும் பேசிக்கொள்கின்றனர். பிறகு இருவரும் வெளியே கிளம்பி வர பாண்டியம்மா எங்கடி போறீங்க என்று கேட்க, அவங்க வீட்டில் ஆள் இல்லை, உங்ககிட்ட வாங்கி கட்டிக்காத என்று பாண்டியம்மாவுக்கு வார்னிங் கொடுத்து கிளம்புகிறான் பாக்கியம். மறுபக்கம் கன்னியாகுமரி போலீஸ் ஸ்டேஷனில் வைத்து கனியின் அப்பா, என் பொண்ணு எவ்வளவு நாளா அங்கே இருக்குது என்று கேட்க, சவுந்தரபாண்டி 13 வருஷமா அங்கதான் இருக்கா என்று சொல்கிறார். 13 வருஷமா சொல்லாம இப்ப சொல்றதுக்கான காரணம் என்ன என்று கேட்க, கனி இருக்கிறது என் மச்சான் வீடுதான், எனக்கு அந்த குடும்பத்துக்கும் பகை இருக்கி என்று சொல்லி அவர்களுடன் திருச்செந்தூர் கிளம்பி வருகிறார். இங்கே பாக்கியம் சண்முகம் வீட்டுக்கு வந்து வெளியே நின்று சண்முகம் கூப்பிடாம வீட்டுக்குள்ள வரமாட்டேன் என்று சொல்ல, சண்முகம் அவளை கூப்பிட மறுக்க, பிறகு எல்லோரும் கூப்பிட்டு செல்ல வேண்டா வெறுப்பாக கூப்பிடுகிறான். இதனால் பாக்கியம் நான் வரமாட்டேன் என்று சொல்ல, கனி அண்ணன் அத்தையை கூப்பிடு என்று சொன்னதும் கனிக்காக கூப்பிடுகிறான். இதையடுத்து வீட்டுக்குள் வந்த பாக்கியம் கனிக்கு ஆக வேண்டிய வேலைகளை பார்க்கிறாள். சவுந்தரபாண்டியின் கனியின் பெற்றோருடன் திருச்செந்தூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இறங்குகிறார். முதலில் இங்க போய் அது உங்க பொண்ணு தானே என்பதை உறுதி பண்ணிக்கங்க, அதற்கப்புறம் செய்ய வேண்டியது நான் சொல்றேன் என்று மீனாட்சியை அனுப்பி வைக்கிறார். இப்படியான நிலையில் இன்று அண்ணா சீரியலின் எபிசோட் நிறைவடைகிறது. தொலைக்காட்சியில் திங்கள் முதல் சனி வரை தினமும் 8:30 மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் அண்ணா. இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் பரணி விருந்து சாப்பிடாமல் முத்துப்பாண்டியை பிரியாணி வாங்கிவிட்டு வர சொல்லி சாப்பிட்ட நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் வாங்க. அதாவது சண்முகம் பரணி சாப்பிடுவதை பார்த்து நீ சாப்பிட்டா போதும் என சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறான். அடுத்து முத்துப்பாண்டி வீட்டுக்கு வெளியே பாக்கியம் மற்றும் சிவபாலம் செப்பல் இருப்பதை பார்த்து விடுகிறான். இதனைத் தொடர்ந்து வீட்டுக்கு வந்த அவன் சவுந்தரபாண்டியிடம் விஷயத்தை சொல்லி, அம்மாவை இந்த முறை கண்டிக்காக விட்டால் அடுத்த விருந்து இந்த வீட்டில் இருக்கும் என சொல்கிறான். பிறகு பாக்கியமும் சிவபாலனும் வீட்டுக்கு வர சவுந்தரபாண்டி பாக்கியத்தை அடிக்க, பாய குறுக்க புகும் சிவபாலன் அப்பாவின் கையை பிடிக்க அவன் கையில் இருக்கும் மையை பார்த்து அதிர்ச்சி அடைகிறான். அந்த கள்ள ஓட்டு போட்டது நீதானா, உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் என அறிவாளுடன் துரத்த அங்கிருந்து பயந்து ஓடுகிறான். இங்கே தங்கைகள் எல்லாரும் பரணியை ரூமுக்குள் படுத்து கொள்ள சொல்ல, அவள் நான் படுத்துக்கிறேன், ஆனால் உன் அண்ணன் உள்ள வரக்கூடாது என கண்டிஷன் போடுகிறாள். இரவு ஆனதும் சிவபாலன் பயந்து வீட்டுக்கு வந்து பாக்கியத்திடம் பேசிக்கொண்டிருக்கும் போது சவுந்தரபாண்டி அவனை பார்த்து அவன் விரலை வெட்டாமல் விடமாட்டேன் என ஆசைப்படுகிறான். இதனால் பாக்கியம் காலில் விழுந்து கெஞ்ச, நீ அந்த இசக்கியை கல்யாணம் கட்டிக்கலாம்னு கனவு கண்டுட்டு இருக்கல, அது இந்த ஜென்மத்தில் நடக்காது, அதுதான் உனக்கு கொடுக்கிற தண்டனை என அதிர்ச்சி கொடுக்கிறார் சவுந்தரபாண்டி. இப்படியான நிலையில் அடுத்ததாக நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். இவ்வாறாக அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.